வணக்கம். நான் டாக்டர் மெல்வின். என்னுடைய அப்பாவுக்கு ரொம்ப வருஷமாக அன்கண்ட்ரோலபிள் டயபெட்டிஸ் இருந்ததுனால அவருடைய கேட்ராக்ட் ஆப்ரேஷன் நிறைய சிக்கல்கள் இருந்தது. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படிங்கிற கண்டிஷனுக்கு போய் அவர் பிளைண்ட்னஸை தழுவ வேண்டி வந்தது. அதே வேளையில் என்னுடைய அம்மாவுக்கு கண்ட்ரோலபிள் டயபெட்டிஸ் தான் இருந்தது. அவங்களுக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதி வரலை. அந்த காம்ப்ளிகேஷன் அவங்கள ஒன்றும் பாதிக்கலை. ஆனாலும் அவங்களுக்கு கேட்ராக்ட் இருந்தது. ஆனால் ஹோமியோபதி மருந்துகளின் உதவியோடு கடைசி வரைக்கும் அவங்க கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணாமலே சமாளித்து கொண்டார்கள். இந்த பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு விஷயம் அப்படி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கேட்ராக்டை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எப்படி அதை வகைப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னால் அவாய்டபிள் பிளைண்ட்னஸ். இந்த பிளைண்ட்னஸை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஆனால் நம்ம அதை கவனிக்காமல் விட்டு நம்ம மோசமான ஒரு நிலைமைக்கு சேருவோம். ஸோ டயபெட்டிஸ் மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் டயபெட்டிக் ரெட்டினோபதி மிக மோசமான உலகத்தை கண் பார்வை பறிபோக வாய்ப்பு இருக்கிறது. கேட்ராக்ட் ஆப்ரேஷன் ரொம்ப சிம்பிள், ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ், 15 மினிட்ஸில் முடிச்சிடலாம், ரொம்ப ஈஸி தான். ஆனாலும் உலகம் முழுக்க நிறைய பேர் இந்த பாதிப்பில் இருந்து சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஹோமியோபதியில் இதுக்கு சினரேரியா மார்டிமா அப்படிங்கிற ஒரு ஐ ட்ராப்ஸ் இருக்குது. அது நீங்கள் ஒரு மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கேட்ராக்ட் ரொம்ப அதிகமான வளர்ச்சி அடையாமல் தடுக்கப்பட முடியும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, டயபெட்டிஸ் கண்ட்ரோலும் இருக்கணும். அதாவது அதுக்கான தேவையான மருந்துகளை எடுத்துக்கொண்டு உங்கள் கண் பார்வை பாதுகாத்துக்கணும். இது கஷ்டமில்லாத ஒரு ஆப்ரேஷன் தான், அப்புறம் பண்ணிட்டு போகலாமல் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். அது உங்கள் விருப்பம். பட் இருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணாமலே கூட அதை சமாளிப்பதற்கான சூழல் ஹோமியோபதி இருக்குது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது அதை பேசுகிறேன். ஒருவேளை மோசமான ஒரு டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு நீங்கள் அது கரெக்டான முறையில் அதை அணுகி ஆப்ரேட் பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் டயபெட்டிஸ் அதிகமாக இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணுறதும் ஆபத்து இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா வித விஷயங்களையும் ஒரு ஹோமியோபதி மருத்துவரை அணுகி தெளிவு பெற்று அந்த மருந்துகளை எடுத்துக்கொண்டு குணமாங்க. ஒரே ஒரு ஐ ட்ராப்ஸ் இருக்குது, ஆனால் அதை விட முக்கியமாக நிறைய மருந்துகளும் உள்ளே எடுக்க வேண்டியிருக்கும். அந்த எடுக்க வேண்டிய மருந்துகளை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஹோமியோபதி மருத்துவரை அணுகி அந்த அவேர்னஸை பெற்றுக்கொள்ளுங்கள். கேட்ராக்ட் இல்லாமல் அதை விட முக்கியமாக பிளைண்ட்னஸ் யாருக்கும் வராமல் ஒரு உலகத்தை உருவாக்குவதற்கு எல்லோரும் சேர்ந்து நல்ல விஷயங்களை முன்னெடுப்போம். பி ஹாப்பி, பி ஹெல்தி, பாய்.